போதும். பைபிள் முடியலாமா? பார்வதி பைபிள் முடியும், எல்லாம் பைபிள் முடியும். இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னா ரட்சிப்பின் மேன்மை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மையப்படுத்தி ரட்சிப்பின் மேன்மை என்ற ஒரு தலைப்பில் தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். பைபிள் மூடிட்டு நல்ல கவனிங்க. இந்த நிருபம் எதற்காக, ஏன் எழுதப்பட்டது? இந்த நிருபத்தை யார் எழுதினார்கள் அப்படின்னா, நிறைய பேர் பல பேர் சொல்ல அப்போல எழுதியிருக்கலாம்ன்றாங்க, சிலர் பவுல் எழுதியிருக்கலாம்ன்றாங்க, இல்லை இன்னும் சிலரை கூட சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதிகமான பேர் இதை பவுல் தான் எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். சரி, யாராவது ஒருவர் இந்த நிருபத்தை எழுதினார். இந்த நிருபம் எதற்காக எழுதப்பட்டது? இந்த கடிதம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, யூதர்களாக இருந்தவர்கள் யூத மார்க்கத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்துக்குள் வந்த பின்பு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க, கடவுளுக்குள்ள வந்துருவாங்க, ஆனா கொஞ்சம் பலப்படுற வரைக்கும், கொஞ்சம் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் இவங்க எந்த வழியை விட்டுட்டு வந்தாங்களோ அந்த வழியில் இருக்கிற மக்கள் எங்கேயாச்சும் கோவிலுக்குள்ள போகும்போதோ, ஒரு ஊர்ல திருவிழாக்கள் பண்ணும்போது, நம்ம இங்க விட்டுட்டு போயிட்டுமே அப்படின்ற மாதிரி அந்த காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? கவலைப்படுவாங்க. அது மாதிரி இவங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. ஆனா வந்த பின்பு ஏற்கனவே எந்த யூத மார்க்கத்தில் இருந்தாங்களோ அந்த யூத மார்க்கத்தில் இருந்த எல்லா சாக்கியங்களையும் நினைச்சு பார்க்கிறாங்க. நமக்கு ஒரு பலிப்பீடம் இருக்கும், வெண்கல தொட்டி இருக்கும், நம்ம போய் பாதங்களுக்கு கழுவுவோம், பலி செலுத்துவோம், ஆசாரி முறைகள் நமக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நமக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி யூத சாக்கியங்களை பெரிதாய் கருதினார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக சாக்கியத்தை பெரிதாக கருதவில்லை. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம், ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்தா கூட சபைக்குள்ள இருக்கிற காரியங்கள் பெருசா நினைக்க மாட்டாங்க. உலக மக்கள் என்னெல்லாம் பண்றாங்க, இவங்க அங்க போனாங்க, இவங்க நடந்தே போனாங்க, இவங்க இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அதை பெருசா நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எந்த மாதிரியான சாக்கியத்தை கடவுள் வைத்திருக்கிறார் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்க நினைக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவுடைய சாக்கியத்தை குறைவா மதிப்பிட்டாங்க. யூத மார்க்கத்தின் காரியங்களை கவனிக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இவர்கள் வந்து விட்டாலும் கூட கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தையோ மேன்மைகளையோ இவங்க அதிக மதிப்பிட்டு இவர்கள் பார்க்கவில்லை. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருக்குள் வந்திருக்கிறவர்கள், கர்த்தர் நமக்கு என்ன மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை நம்மளால பெருசா நினைக்கலன்னா அவங்கள ஆவிக்குள் வாழ்க்கை வளர்ச்சி அடைய முடியாது. நிறைய பேர் பாருங்க, சபைக்குள்ள வந்து ஜெபத்தை அற்பமா நினைப்பாங்க, பைபிள் ஸ்டடியை அற்பமா நினைப்பாங்க, வேதம் வாசிக்கிறத அற்பமா நினைப்பாங்க, கடவுளுக்குள் செய்கிற எந்த காரியத்தையுமே குறைத்து மதிப்பிடுவாங்க. நம்ம இதை பற்றி என்ன பண்ண போறோம், இதை தெரிஞ்சுக்க என்ன பண்ண போறோம், இப்படி குறைத்து மதிப்பிடுவாங்க. அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவுடைய காரியங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அவங்களாம் ஆவிக்குள் வாழ்க்கிற குறைவாகவே இருக்கிறார்கள். ஆனா யாரெல்லாம் கிறிஸ்துவுடைய காரியங்களை நிறைவாய் மேலாக கருதுகிறார்களோ அவங்களாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரியவர்களாய் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்றாங்க? அவங்க வளரக்கூடியவர்களாய் மாறுகிறார்கள். குறிப்பாக அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவை விட்டு ஸ்தோத்திரிக்கிறோம், யூத சாக்கியங்கள் இருக்கிறது கிறிஸ்தவம், ஆனா யூத சாக்கியங்களை பெருசா நினைக்கிறாங்க. இரண்டாவது உபத்திரவங்கள் வந்தது. இந்த யூத கிறிஸ்தவர்கள் உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள். யாரால? ரோம அதிகாரிகளால் பாடுகள் வந்தது, யூத மார்க்கத்தால் இவர்களுக்கு பாடுகள் வந்தது. இப்படி பாடுகள் வந்ததினாலே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்மாற்றம் அடைந்து விட்டார். ஒரு மனுஷன் எப்ப நம்ம பின்மாற்றம் அடைகிறார்? பின்மாற்றம் என்றால் என்ன? கர்த்தரை விட்டு தூரமாக இருப்பதற்கு பேர் தான் பின்மாற்றம். எப்ப சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்தாலும் தூரமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க யோசிப்பாங்க, நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன். நீ கடவுளுக்குள் இருந்தாலும் கடவுளை கிட்டி சேராம தூரமா இருந்து நீ கடவுளை தேடினாலே
அதுவும் ஒரு வகையில் பின்மாற்றம். அதுவும் ஒரு வகையில் பின்மாற்றம். எதுவுமே பங்கெடுக்க மாட்டாங்க. கடவுளை வந்து அந்த அளவுக்கு ஆழமா நேசிக்க மாட்டாங்க. தூரத்திலிருந்து கடவுளை தேடுவாங்க. ஆனா நினைச்சுவாங்க, சர்ச்சைக்கெல்லாம் போய் வந்துருக்கிறேன். ஆனா இதுவும் ஒரு வகையில ஒரு பின்மாற்றம். அப்ப இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? தங்களுக்கு பாடுகளும் நெருக்கங்களும் வந்த போது பின்மாற்றத்திற்குள் போய்விட்டார்கள். அப்படி பின்மாற்றத்திற்குள் போன அந்த கிறிஸ்தவர்களை மறுபடியும் கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த எழுத்தாளர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய நோக்கம் என்ன? ஜனங்க பின்மாற்றம் அடையக்கூடாது, ஜனங்க கர்த்தரை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. பின்மாற்றம் அடைகிறவர்கள் வறட்சியான தோட்டத்தை போல் மாறிவிடுவார்கள். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பின்மாற்றம் அடைகிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வறட்சியான தோட்டம் எப்படி இருக்கும்? தண்ணீர் இல்லாத ஒரு தோப்பு எப்படி இருக்கும்? ஒரு நல்ல அப்போ என்ன மைக் வரையில நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணாங்க? பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். அப்போ பின்மாற்றம் அடைந்த இவர்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருவதற்காக ஊழியக்காரர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப பின்மாற்றம் அடைகிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, வறட்சியான தோட்டத்தை போல் இருக்கும், தண்ணீரான தோப்பு போல இருக்கும். பின்மாற்றம் அடைகிறவர்களை வேதம் கக்கினதை சாப்பிடுகிற ஒரு நாய்க்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. பின்மாற்றம் அடைந்தவர்களை கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் போய் சேத்தல விழுந்து குளிக்குது பாருங்க, அதுக்கு ஒப்பாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில நேரிட்டாலும் உபத்திரவங்களை தாங்கணுமே தவிர, உபத்திரவங்களை ஜபத்தினாலே மேற்கொள்ள வேண்டுமே தவிர, பின்மாற்றம் என்ற பேச்சுக்கே நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்க. எத்தனை பாடுகள் வந்தாலும் சகித்துக் கொள்ள வேண்டும், அது ஜபத்தினாலே மேற்கொள்ள வேண்டும். நீ பாடுகளை சகிக்க சகிக்க நீ வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்க. பாடுகள் வரவில்லை என்றால் நீங்கள் வளர முடியாது. உலகத்தில் இருந்த போது பாடுகளை ஜெயிக்க நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் வந்த போது பாடுகளை எப்படி ஜெயிக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துல வாழ்ந்த போது நம்ம சுயபலத்துல பாடுகளை ஜெயிக்க நினைச்சோம். ஆனா கர்த்தருக்குள் வந்த போது நம்ம பாடுகளோடு கூட கர்த்தர் இருந்து அதை மேற்கொள்ள நமக்கு பலன் செய்கிறார். அதை வேதம் சொல்றது. திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட உங்களை அனுமதிக்க மாட்டார். உங்க திராணிகளுக்கு அந்த சோதனை வரும்போது அந்த சோதனையை தப்புவிக்கவும் ஆண்டு நமக்கு பலன் தருகிறார் என்று வேதம் சொல்றது. அப்போ ஒரு நாளும் நம்ம வாழ்க்கை பின்மாற்றம் இடம் கொடுக்கவே. அப்போ இவங்களை கொண்டு வரணும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த எழுத்தாளர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு கடவுள் எந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்ற கருத்தை தான் அவங்களுக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும்போதுதான் இந்த எழுத்தாளர் சொல்றார், ரட்சிப்பை யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை பணிவிடை செய்வதற்காகவே வைத்திருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் தான் இங்க ஆண்டவர் சொல்றார். எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, ஆனா ஒண்ணு மட்டும் இங்க நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்களோ. ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது பேர் தான் ரட்சிப்பு. சகையோட வீட்டுக்கு இயேசு போனார். அப்ப சகை என்ன பண்ணாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த பாவத்தை விட்டு விட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னார், லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்ப ரட்சிப்புனா என்ன? ஆண்டவரை பாடுகளை வென்று மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்த இயேசுவை என் இருதயத்துக்குள் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பொழுதே நம்ம ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படுறோம். அப்ப இதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது பழைய வழிபாடுகள், பழைய நம்பிக்கை, பழைய விதமான விசுவாசம், பழைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் எந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ தேவதூதன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயத்துல மேல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. மேலக் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. மேலக்னா தேவதூதன். இதே கிரேக்க பதத்துல ஏஞ்சலோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 வகையான தூதர்களை குறித்து, முக்கியம் வாய்ந்த 9 வகையான தூதரை குறித்து நமக்கு ஸ்தோத்திரிக்கும் சில ஆதாரங்கள் நமக்கு சொல்லுகிறது.
ஒவ்வொரு தூதனுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான தூதர்கள் இருப்பார்கள். அப்படியானால் முதல் தூதன் மிகாவேல் என்கிற ஒரு தூதன், ஒரு என்ன தூதன்? யுத்தம் பண்ணுகிற ஒரு தூதன். இரண்டாவது காபிரியல் என்கிற ஒரு தூதன், ஆண்டவர் சொல்ற செய்திகளை அவருடைய மக்களுக்கு தெரிவிப்பதுதான் இந்த காபிரியலுடைய ஒரு பணி. மூன்றாவது ரகியேல் என்கிற ஒரு தூதன். நான்காவது ரபேல். விமானத்தை, இது விமானத்துடைய பேர் ரபேல் விமானம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? விமானத்துல ஒன்று இருக்குது ரபேல் என்கிற விமானம். இந்த ரபேல் என்ன அர்த்தம்? தேவ தூதனுக்கு ரபேல் என்கிற ஒரு பேர் இருக்கிறது. அடுத்தது செராகுயேல். என்ன பேர்? செராகுயேல். அடுத்தது யுரியேல். ஏழாவது ரெமியேல் என்கிற ஒரு தூதன். எட்டாவது சரியேல் என்கிற ஒரு தூதன். ஒன்பதாவது ஜெரமையேல். 9 வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த 9 வகையான தூதர்கள் இல்லாமல் கேருபீன்கள், ஜீவன்கள், சேராபீன்கள், இப்படி எக்கச்சக்கமான கோடான கோடி தூதர்களை கர்த்தர் தம் பட்சத்திலே வைத்திருக்கிறார். கவனிங்க, இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு பணிவிடை செய்வார். இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல உபவாசத்தை முடித்த பின்பு தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்வார். கெத்செமனே தோட்டத்துல இயேசு யாருமே பாடுகிற நேரத்துல தாங்கல, ஆனா ஒரு தேவ தூதர் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற அவரை பலப்படுத்தினார். அப்ப தூதன் என்ன பண்ணுவான்? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பாடுபடும் போது அந்த பாடுபடுகிற விசுவாசிகளை தேவ தூதன் பலப்படுத்துவான், தேவ தூதன் உங்களை தாங்குவான். அப்படிப்பட்ட மேலான சாக்கியத்தை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு வைத்தார். கவனிங்க, இந்த தூதருடைய பணி என்ன? ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு மட்டும் இவர்கள் பணிவிடை செய்யவில்லை, ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்களோ அப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி இவர்கள் பணிவிடை செய்கிறார்களோ அதே வண்ணமாய் அவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, யாரு யாரு யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. நீங்க ஒழுங்கா சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, நிறைய பேரு நேர படிக்கூட சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. ஒரு காரியத்துல பயப்பட மாட்டோம், ஒரு காரியத்துல உண்மையா இருக்க மாட்டோம், இஷ்டத்துக்கு தேடுவோம், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஒரு காரியத்துல கூட கடவுளுக்கு அஞ்சி நடக்க மாட்டோம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்டாயே என்ற காரணத்திற்காக, தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் இந்த தூதர்கள் எல்லாம் நமக்காக வைத்து நம்மள என்ன பண்றாங்கன்னா அவங்க பாதுகாக்கிறாங்க. நாம் யார்? தேவ தூதன் யார்? நம்மள மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர். ஆனாதான் சத்த பிறகு மண்ணிலே போறோம். எங்க போறோம்? சத்த பிறகு. நீங்க திருமணம் பண்ணும்போது வானத்துல போய் திருமணம் பண்ற ஆட்களா இருக்கிறாங்க. பேராஷூட்ல பறந்துகிட்டே திருமணம் பண்றான், தாலி கட்டுறான். நடு கப்பல்ல போயிட்டு தாலி கட்டுறான். ஏன்னா கின்னஸ் ரெக்கார்டா. ஆனா வானத்துல கொண்டு போய் புதைச்சாலை ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க? பேராஷூட்ல போய் புதைச்ச ஆட்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பல்ல அடித்தட்டி புதைச்சாங்கன்னு கேள்விப்பட்ட ஆட்கள் இருக்கீங்களா? எந்த மனுஷன் செத்தாலும் எங்கதான் புதைக்கும்? மண்ணில் தான் புதைக்கும். அப்ப நாம் யார்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால நாம் மண்ணுக்கே வருவித்து. ஏன்னா அங்கிட்டுதான் வந்தோம். அங்க எப்படி இருந்தோம்? மண்ணா இருந்தோம். ஆண்டு மண்ணை எடுத்து ஒரு உருவமாக்கி பூமி வச்சார். அப்போ உருவமா இருந்த நாம் வாழ்ந்து முடிச்சுட்டு மறுபடியும் எங்க தான் போறோம்? மண்ணு, அதே மண்ணுக்கு தான் போறோம். கவனிங்க, அப்போ தூதர்கள் யார்? எப்போதுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் இந்த தூதர்கள். தூதர்கள் பலசாலிகள், வலிமை வாழ்ந்தவர்கள், சௌரியவான்கள். ஆனால் ஒன்று, நம்மால தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவ தூதர்களை ஆண்டவர் அவருடைய சாயலாக படைக்கவில்லை. உங்களை என்ன மட்டும் தான் ஆண்டவர் எப்படி பண்ணாரு? தேவ சாயலாகவே ஆண்டவர் படைத்தார். கவனிக்கணும். அப்போ இந்த தூதர்கள் யாருக்கு பணிவிடை செய்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க சொன்னா உதவிகளை செய்கிறார்கள், வழிகாட்டுகிறார்கள், ஆலோசனை சொல்லுகிறார்கள், ஆபத்து நேரங்களிலே அவர்களை பாதுகாக்கிறார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நல்ல கவனிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது இயேசுவை பிடிக்கும்படியாக பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு, தடிகளை எடுத்துக்கொண்டு, தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு இயேசுவை பிடிப்பதற்காக கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு வருகிறார்கள். நல்ல கவனிக்கணும். அப்படி வரும்போது இயேசுவை கைது பண்ணுவதற்காக ஒருவன் கடந்து போகிறான். உடனே பேதுரு என்ன பண்ணாரு? அவர் உரையில் இருந்த ஒரு கத்தி எடுத்து அவன் காதை வெட்டினார். கவனிங்க, கத்தியில 2 வகை இருக்கிறது. ஒன்று
யுத்த காலத்துல போர் புரிகிற கத்தி. அது எப்படி சொல்ல, நல்லா நீட்டா இருக்கும், பெருசா இருக்கும். இன்னொருவர் வச்சிருக்கிற கத்தி சின்ன கத்தி, எவ்வளவு கத்தி தான் வச்சிருப்பாங்க. இந்த கத்தி இடுப்பிலே சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா முக்கியமான ஆட்கள், ராஜாவின் பட்சத்திலே பாதுகாப்பு கொடுக்கிற வீரர்கள், யுத்த களத்திலே போய் சண்டை போடக்கூடிய வீரர்கள், முக்கியமான ஒரு களத்துல மட்டும்தான் இந்த பெரிய கத்தி. துப்பாக்கி யார் களத்துல கொடுப்பாங்க? கவர்மெண்ட். கண்ட போலீஸ்க்கு துப்பாக்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே வண்ணமாகத்தான் பேதுரு வைத்திருந்த கத்தி பெரிய கத்தி அல்ல, சின்ன கத்தி, மீன் வெட்டுற கத்தி மாதிரி. ஆனா பேதுரு அதுல குத்தத்தான் முடியும், வெட்ட முடியாது. ஆனா பேதுரு என்ன பண்ணாரு? கத்தி எடுத்து மல்குசுடைய காதை வெட்டினார். கவனிக்க, அந்த நேரத்துல இவர் என்ன வெட்டுறாரு? எப்படியாச்சும் இயேசு காப்பாத்தினோம், அவர் பிடிக்க கூடாது என்பதற்காக கத்தி எடுத்து காதை வெட்டுறார். அப்ப இயேசு சொன்னார், பேதுருவே, உன் பட்டயத்தை எடுத்து எங்க போடு? உரையிலேயே போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டார், 12 லேகியனுக்கும் அதிகமான தூதனை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? நல்ல கவனிக்க. ஒரு லேகியோன் என்றால் என்ன? ரோம படையில யாரெல்லாம் பணி செய்கிறார்கள் கவனிக்க. ஒரு ரோம படையில 6000 வீரர்கள் குழு குழுவா பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஒரு ரோம போர் படையில 6000 போர் வீரர்கள் இருந்தால் அந்த 6000 போர் வீரர்களுக்கு ஒரு லேகியோன் என்கிறார். அப்ப 6000 போர் வீரர்கள் என்ன சொல்லலாம்? சொல்லுங்க. ஒரு லேகியோன் என்ன அர்த்தம்? 6000. அப்ப இயேசு சொன்னார், நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12க்கும் அதிகமான லேகியோன்களை ஆண்டவர். அப்படின்னு அர்த்தம் 72000 தூதர்கள். எத்தனை தூதர்கள்? அப்ப இயேசு சொல்றார், நான் வேண்டிக் கொண்டால் 72000 தூதர்கள் வந்து என்னை காப்பாற்றுவாங்க. நான் காப்பாற்றப்பட்டு உயிரோடு வாழ்வதற்காக நான் வரவில்லை, நான் செத்து உங்களை காப்பதற்காகவே இந்த பூமியில வந்தேன். அதனால பேதுருவே, உன் பட்டயத்தை எடுத்து உரையிலே போடு என்று சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். ஒரு தூதன் எவ்வளவு பேரை சாகடிக்க முடியும்? ஒரே ஒரு தூதன் 1,85,000 மக்களை சங்கரிக்க முடியும். ஒரு தூதனுடைய வீரம் எவ்வளவு? ஒரு தூதனுடைய வீரம் எவ்வளவு? 1,00,000. இதை குறித்து இங்க படிக்க போனா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அந்த 30க்கு மேல நீங்க படிச்சீங்களா, அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தூதன் புறப்பட்டு போய் அசிரியருடைய பாளையத்துல 1,85,000 மக்களை ஒரே ஒரு தூதன் சங்கரித்து போட்டான். எத்தனை தூதன்? அப்ப ஒரு தூதனால எவ்வளவு பேரை கொல்ல முடியும்? 1,00,000. அப்படின்னா 72,000 இன்டு 1,80,000 கணக்கு போடுங்க. அப்ப தூதனுடைய பவரை பாத்தீங்களா? இதுக்கு மேல பண்ண முடியும். அங்க இருந்த ஜனங்களே அவ்வளவுதான். ஏன் 1,80,000 பேர் சங்கரிச்சாங்க? அங்க இருந்த மக்களே அவ்வளவுதான். இன்னும் 10 லட்சம் தான் 10 லட்சம் போட்டு தள்ளி இருப்பாங்க. அப்ப ஒரு தூதனுடைய பவர் எவ்வளவு? 1,85,000 பேரை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு தூதனுக்கு வலிமையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப இயேசு நான் வேண்டிக் கொண்டா 72,000 தூதர்கள் வரும். அப்ப ஒரு தூதனே 1,80,000 பேர் அழிப்பான்னா 72,000 தூதர் வந்து என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டு எவ்வளவு சக்தி நிறைந்த யோசிச்சு பாருங்க. சரி, இந்த தூதர்களிலே பல வகைகள் இருக்கு. அந்நியராய் வந்து உபசரிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தூதர்கள். சில நேரத்தில் மாறு வேஷத்துல வருவாங்க. ஜேம்ஸ் மாதிரி வரலாம், இல்ல ஒரு பிச்சைக்கார மாதிரி வரலாம், இல்ல கீழே போன துணி போடுங்க ஏதாச்சும் எனக்கு உதவி செய்யுமான்னு சொல்லி உங்க வீட்டு வாசல்ல வந்து உணவு கேட்கக்கூடிய ஒரு பரதேசி மாதிரி இந்த தூதர்கள் மேக்கப் பண்ணிட்டு வரலாம், வேஷம் மாதிரி வரலாம். ஏன்னா பைபிள் சொல்லு, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவ தூதரையும் சொல்லுங்க. அப்ப சில தூதர் எப்படி வருவாங்க? மாறு வேஷத்துல, ஏழை மாதிரி, பிச்சைக்கார மாதிரி. ஆபிரகாம் வீட்டுக்கு எப்படி மாறு வேஷத்துல போனாங்க? லோத்து வீட்டுக்கு எப்படி மாறு வேடத்துல போனாங்க? அதே போல சில தூதர்கள் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக, உங்களுக்கு கொடுக்கிற குணம் இருக்குதா, உங்களுக்கு உதவி செய்கிற மனப்பக்குவம் இருக்குதா என்பதை சோதித்து பார்த்து அது நிமித்தமாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக சில நேரங்களில் சில தூதர்கள் மாறு வேடத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கிற குணத்தை அவர்கள் சோதித்து பார்ப்பார். ஆபிரகாமை சோதித்தார், கொடுக்கிற குணம் இருந்தது. ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கொடுக்கிற குணம் உள்ளவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆனால் கொடுக்கிற குணம் இல்லாதவன் நாளுக்கு நாள் குறுகி கொண்டே இருப்பார். அதனால கடவுளுக்கு கொடுக்கும் போது நீங்கள் சொத்துக்கு தாராளமாய் கர்த்தருக்கு கரங்களை நீட்டுங்க. கர்த்தருக்கு கொடுக்க, கர்த்தருக்கு கொடுத்தவன் ஒரு நாளும் தரித்திரத்தில் போனது கிடையாது. சொல்லுங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க கர்த்தருக்காக வாரி இறைச்சவன் விருத்தி அடைந்தானே தவிர கர்த்தருக்காக வாரி இறைத்தவன் ஒரு நாளும் தரித்திரத்திலே போனது கிடையவே கிடையாது. இரண்டாவது, பாதுகாக்கும் தேவதூதர்.
நம்ம எப்போதும் பாதுகாப்பதற்காகவே ஆண்டு சில தூதர்களை வைத்து வைத்திருக்கிறார். மூன்றாவது, நமக்கு பணிவிடை செய்கிற தூதர். ஆனா என்ன பண்ண, தூதரே வா, என் வீட்டுக்குள் வந்து எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, என் பாத்திரங்களை கழுவி விட்டு போ, எனக்கு இப்படி சொல்லலாம். அப்படி அல்ல. தேவ தூதர்களை சாமான்கள் வச்சிட கூடாது. அவங்க சாமான் தூதர்கள் அல்ல. உனக்கு பணிவிடை என்ன அர்த்தம்? நீ கஷ்ட நேரத்துல சிக்கி கொள்ளும் போது, இக்கட்டில மாற்றிக் கொள்ளும் போது உனக்கு உதவி செய்யல. எப்படி ஒரு எலியாவுக்கு பணிவிடை செஞ்சாங்க? எலியா ஒரு சூறைச்செடியின் கீழே போய் படுத்துக் கொண்டார். என்ன பண்ணார்? சூறைச்செடியின் கீழே படுத்துக் கொண்டார். அப்படி படுத்துக் கொள்ளும் போது எலியாவை தட்டி எழுப்பி அப்பத்தை கொடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொடுத்து, எலியாவே எழுந்து புசித்து நீ போ, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தூதர்கள் பணிவிடை செய்தார். எப்படி எலியாவுக்கு தூதர்கள் பணிவிடை செய்தார்களோ, எப்படி இயேசுவுக்கு தூதர்கள் பணிவிடை செய்தார்களோ, அதே வண்ணமாய் அவரால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்வதற்காகவே ஆண்டவர் தேவ தூதர்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் வைத்து வைத்திருக்கிறார். யாருக்காக வச்சிருக்கிறாரு? யாருக்காக வச்சிருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட நமக்காக. ரட்சிக்கப்பட்ட மூன்றாவது, சரி நான்காவது, நம்மை வழிநடத்தக்கூடிய தேவ தூதர்கள். எலியாசர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய எஜமானுடைய பையனுக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். எந்த ரூட்ல போய் பொண்ணு பார்க்கணும் தெரியல, எந்த ரூட்ல போன அழகான பொண்ணு கிடைக்க தெரியல, ரூட்டே தெரியாது. நீயே ரூட்டை காமிச்சு கரெக்டா அந்த பையன் வீட்டுல கொண்டு போய் உடுப்பா ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அதே மாதிரி பார்த்தா கரெக்டா அந்த பொண்ணு வீட்டுல கொண்டு போய் எலியாசர் எந்த பொண்ணு தேடி போனாரோ அதே பொண்ணு இடத்துல கொண்டு போய் வச்சார். சில நேரத்துல கர்த்தருடைய தூதர்கள் நீங்க கரெக்டா போய் தேவ சித்தத்தின்படியான ஒரு வரனை தேர்ந்தெடுக்கும் மாதிரி இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். உங்களுக்கு அந்த வழி தெரியாது, எந்த ரூட்ல போய் பொண்ணை பார்க்கணும், எந்த ரூட்ல போய் வேலை தேட உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எங்க ஒரு ஆசீர்வாதத்தை முன்குறித்தாரோ அந்த ரூட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கர்த்தர் நடத்திக்கிட்டு போவார். அப்ப தூதருடைய பணி என்ன? நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், போக வேண்டிய பாதையில வழிகாட்டக்கூடியவர்கள். அடுத்தது, நமக்கு செய்திகளை அறிவிக்கிற தூதர்கள் இருக்கிறார். காபிரியலுக்கு அந்த பணிதான். அடுத்தது, எச்சரிக்கிற தூதர்கள், தப்பு பண்ணதை எச்சரிப்பாங்க. அடுத்தது, நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தூதர்கள், நமக்காக நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களோடு, நம்ம கண்களுக்கு புலப்படாத பொல்லாத ஆவிகளோடு இவங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய வேலைகள். அடுத்தது, ஸ்தோத்திரிக்கிறோம், சிக்ஷை அளிக்கக்கூடிய தூதர்கள். நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை சிக்ஷித்து நம்மளை ஒழுங்குபடுத்துவாங்க. இது மாதிரி தூதர்கள் எல்லாம் ஆண்டு வைத்து வைத்திருக்காங்க. சரி, நல்ல கவனிங்க. தூதர்கள் என்று சொல்லும் போது மூணே மார்க்கத்துல மட்டும்தான் தேவ தூதரை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒன்று, யூத மார்க்கத்துல தான் தேவ தூதரை பற்றி அதிகமாக சொல்லி இருக்கிறது. இரண்டாவதாக இஸ்லாம் மார்க்கத்துல தேவ தூதரை பற்றி சொல்லி இருக்கிறது. மூன்றாவது, கிறிஸ்தவத்துல தான் தேவ தூதரை பற்றி சொல்லி, மற்ற எந்த மார்க்கத்திலையும் தேவ தூதனை குறித்து யாருக்குமே. இஸ்லாம் மார்க்கத்தில் கூட எப்படி தேவ தூதர்கள் வந்தார்கள்? யூத மார்க்கத்திலிருந்தும் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்தும் சில கோட்பாடுகளை எடுத்துதான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உருவாக்கிறார். அதனால தான் இஸ்லாம் மார்க்கத்தில் தேவ தூதர்கள் என்கிற ஒரு பகுதியை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆபத்து காலத்துல யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வார், இவங்களை அனுப்பி வைப்பார். ஒரு முறை ஒரு சகோதரி, ஒரு சீன தேசத்தில் இருக்கிற ஒரு பெண் தன் குழந்தை என்ன பண்ணா, முதுகலை கட்டிக்கிட்டு, சின்ன கை குழந்தை முதுகலை கட்டிக்கிட்டு, இது ஒரு சின்ன பெண்ணை கூட்டிக்கிட்டு காட்டுல விறகு பொதுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, சர்ச்சுக்கு போனவங்க கிடையாது, ஜெபிக்கிற பழக்கமும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தரம் ஒரு மிஷனரி இயேசுவை பத்தி இவங்க சொல்லி இருக்கிறார். ஆபத்து நேரத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு தெரியும். காட்டுல போகும்போது ஒரு மிகப்பெரிய சிங்கம் வந்து இவங்க கைகளை பிடித்து பல்லால் கடித்து ஆங்காங்கே காயத்தை உண்டாக்க வந்து சொல்றதுக்கு பிடித்தது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. இயேசுவே என்னை காப்பாத்துன்னு சொல்லி கதறினாங்க. அந்த இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற அந்த ஜஸ்ட் இமை பொழுதுல அந்த சிங்கம் காணாமல் போகும். அப்ப யார் வந்திருப்பாங்க? சொல்லுங்க, தேவ தூதர்கள் வந்து காப்பாத்திருப்பாங்க. கவனிங்க, இந்த தேவ தூதரை குறித்து வேதத்துல 300 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. எத்தனை இடத்துல? ஒட்டுமொத்த பைபிள்லயும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலயுமே 300 முறை தேவ தூதரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரிக்கிறோம் 108 முறை எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல மட்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுல 165 முறை தேவ தூதருடைய பணிகளை குறித்து, தேவ தூதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, இந்த தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? காற்றை போல இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்காங்க? ஏன் காற்றுக்கு தூதரை ஒப்பிடப்பட்டிருக்கிறது? காத்து எந்த இடத்துல உள்ள போகும், அப்படிதானே?
நீங்க வீட்டுல நல்லா மூடி வச்சுட்டு ஜன்னலை மூடிட்டு கதவை மூடிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்து பாருங்க, காத்து வருமா? வருமா? வரும். காற்றை யாராலும் அடக்கி வைக்க முடியாது. எப்படி காற்றை அடக்கி வைக்க முடியாதோ அதே போலத்தான் தேவதூதன் கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்றை போல எந்த இடத்திலும் நுழைந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதுதான் தேவதூதனுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. காற்றுக்கு வேகமாய் ஒன்றை சாய்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. எப்பேற்பட்ட மரமானாலும் ஒரு காற்று அடிச்சா அந்த மரம் என்ன பண்ணிடுது? சாய்ந்து விடுது. அவ்வளவு பலம் வாய்ந்ததுதான் இந்த ஸ்தோத்திரிக்கிறோம் காற்று. அப்படியே என்ன அர்த்தம்? தேவ தூதர்கள் பலம் வாழ்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் காற்றுக்கு அவர்கள் ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். அடுத்தது, இந்த தேவ தூதர்கள் எந்த இடத்திலும் நுழைந்து விடுவார்கள். சிங்கத்தின் கெபியிலே தானியேல் அடைக்கப்பட்டு கிடக்கிறார். காவலாளிகள் இருக்கிறார்கள். பாதாள சிறைக்குள்ளே தானியேல் இருக்கிறார். எதிரிகள் சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவதூதன் காற்றை போல் அங்கே போய் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு விட்டார். பேதுரு சிறைச்சாலையில 4 வகுப்பு காவலாளர்கள் இருக்கிறார்கள். அது உள்ள யாருமே போக முடியாது. ஆனால் தேவதூதன் காற்றை போல் சிறைச்சாலைக்குள் நுழைந்து பேதுருடைய சங்கிலியெல்லாம் உடைச்சு போட்டு பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். எப்படி ஒரு காற்று உள்ளே பிரவேசிக்குமோ அதே போலத்தான் தேவதூதர்கள் எங்கும் பிரவேசித்து எந்த ஆபத்தான இடத்திலும் பிரவேசித்து தமது மக்களை, தம்மை அண்டிக் கொண்டிருக்கிற மக்களை அவர்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவங்க காற்றுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, தேவதூதன் அக்கினி ஜுவாலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அக்கினி என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளம். அக்கினி என்பது கடவுளுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். அக்கினி ஒரு காட்டை கொளுத்தி சுத்தப்படுத்துவது போல தேவதூதர்கள் தூய்மையானவர்கள், கடவுளுடைய பிரசன்னத்திலே நிற்கக்கூடியவர்கள், வேகமாய் புறப்பட்டு தம் ஜனங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அக்கினி ஜுவாலையாக தூதர்களை வேதம் காட்டுகிறது. சரி, இவங்க என்னதான் பணி செய்வாங்க அப்படி சொன்னா, இந்த தேவ தூதரை கர்த்தர் ஏன் வச்சாரு? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப ஆபத்து நேரத்துல யாரெல்லாம் அகப்பட்டு கொண்டு தன் ஜீவனை காப்பாற்ற கடவுளுக்கு உதவிக்காக வேண்டுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக, இது எல்லாருக்கும் அல்ல, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு, யாரெல்லாம் தன் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் சில தூதர்களை நமக்கு உதவிகரமாக வைத்திருக்கிறார். உதவிகரமா செங்கடலுக்குள்ள இருந்து ஜனங்க வராங்க. எகிப்துல ஜனங்க வந்துட்டாங்க, கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. பார்வோனுடைய சேனை பின்பாக துரத்தி கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் சேனை முன்னாடி போகுது. ஆனால் இந்த எகிப்து சேனை இஸ்ரவேலை போய் பிடிக்காத அளவுக்கு அவங்களை பாதுகாத்தார் தேவதூதன் என்று வேணும் சொல்லி. அப்போ தேவதூதனுடைய பணி என்ன? அவருடைய மக்களுக்கு ஆபத்து நெருங்காதபடி, எதிரிகளா, சத்துருக்களா, உங்கள் விரோதிகளா, உங்களை எதிர்க்கிற புறையினத்து மக்களால், உங்களை பகைக்கிற மக்களால் உங்களுக்கு ஆபத்து வராதபடிக்கு, உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆபத்து வராதபடிக்கு உங்களை பாதுகாப்பதுதான் தேவதூதனுடைய பணியாக இருக்கிறார். ஒரு முறை சாது சுந்தர் சிங் என்ற ஒரு ஊழியக்காரர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். கவனிக்கலாம். அந்த ஐயா என்ன பண்ண, ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனார். அந்த கிராமத்துக்குள்ள அவர் ஏத்துக்கல, அடிச்சு துரத்திட்டாங்க. தங்கத்துக்கு இடம் கிடையாது. கிராமத்துக்கு எதிர ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, குகைக்குள்ள இருக்கிற மனுஷனை ஊரை விட்டு துரத்தணும் என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் தடி எடுத்துக்கிட்டு அவர் அடிக்க வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த வாசக்கால அந்த குகைக்குள்ள போகும்போது பின்பாக வெள்ளை அங்கி தரித்தவங்களா வெளிச்சத்தோடு ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறதை அந்த ஜனங்கள் கண்டாங்க. என்னப்பா ஒருத்தர் தான் அனுப்பிச்சோம், ஆனா ஏகப்பட்ட கூட்டம் கூட இருக்குது அப்படி எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஓடிட்டு மறுநாள் வந்து இந்த மனுஷனை பார்த்து கேட்கலாம்னு சொல்லி மறுநாள் ஒரு கூட்டம் வந்து அப்ப கேட்கிறாங்க, சாது சுந்தர் சிங் இங்க வாயா, உன் கூட நேத்து இவ்வளவு கூட்டம் மக்கள் இருந்தாங்க, அவங்க எங்க போயிட்டாங்க சொல்லி. இல்ல, நான் ஒருத்தனா தான் இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே ஒருத்தருக்கு வாக்குவாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா சாசு. அது நான் அல்ல, கடவுள் என்னை பாதுகாப்பதற்காக 1000 தூதர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு வைத்தார் என்று சொல்லி அந்த ஐயா சொல்ல அவர்கள் ஸ்தோத்திரிக்க மறுபடியும் ஊருக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் அங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். அப்போ தம்முடைய மக்களை ஆபத்துகள் வராதபடிக்கு, மக்கள் அழிக்க வரும்போது அந்த அழிவு உங்களுக்கு வந்துடாதபடிக்கு உங்களை பாதுகாக்கத்தான் ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார். சில நம்ம சத்ரு வீட்டார நமக்கு சத்ருவா இருக்கிறாங்க, நம்ம வீட்டாரால் நமக்கு பல ஆபத்து வருகிறது, நம்ம நேசிக்கிற புருஷனால் நமக்கு ஆபத்து வருகிறது,
நம்ம நேசிக்கிற பிள்ளைகளால் நமக்கு ஆபத்து வருகிறது. நம்ம நம்பின ஜனங்களால் நமக்கு ஆபத்து வருகிறது. ஆனா எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆபத்தெல்லாம் உங்களை ஜீவனையும் என் ஜீவனையும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக எப்போது நம்மை சுற்றிலும் தூதர்களை கர்த்தர் பாளையம் இறங்கி வைத்திருக்கிறார். என்ன பண்றாங்க? ஒரு தூதர் உங்க பக்கத்துல நின்னா போதும், எப்பேற்பட்ட எதிரிகள் உங்களுக்கு கொல்ல வந்தாலும் சும்மா கூட நின்னா போதும், எல்லா எதிரிகளும் ஓடி விடுவார். மிருகங்கள், விஷ பாம்புகள், சாத்தானின் கிரியைகள் எதுவானாலும் சரி, ஒரு தூதர் உங்களுக்கு முன்பாக நிற்பானால் எந்த காரியமும் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இவங்க செட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பறந்துக்கிட்டு அப்படிலாம் வரமாட்டாங்க, அப்படிலாம் வரமாட்டாங்க. ஆனால் நம்ம சுற்றிலும் அவர் சூழ்ந்திருப்பார்கள். எப்படி காற்றை உணர முடியுமோ அதே போல இவங்க பாதுகாப்பை நம்மால் உணர முடியுமே தவிர, ஆனா கண்களால் பார்க்கவே, சொல்லுங்க, கண்களால் பார்க்கவே இவங்க என்ன பண்ணுவாங்க? சங்கீதம் 91 அதிகாரத்துல 11-12 சொல்ல, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க முடியும். எங்க ஒரு நாளைக்கு பல வழியில போறோம், பல ரூட்ல போயிட்டு திரும்பி வரும். பைபிள் சொல்லுது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காப்பாற்றும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இருக்கிறார். அவர்கள் உன் பாதம், கவனிங்க, உன் பாதம் வழுவி நீ விழுந்து அதனால உனக்கு ஆபத்து வராதபடிக்கு உன்னை பாதுகாப்பதற்காக உன்னை தூதர்கள் தன் கரங்களை ஏந்தி கொண்டு போவதற்காக உன்னோடு கூட இருக்கிறார். தூங்காதீங்க, கவனிங்க. அப்போ நம்ம பாத வழிக்கு கீழே விழுந்து அடிப்பட கூட கூடாது, அப்படி கூட ஒரு ஆபத்து உங்களுக்கு எனக்கு வரக்கூடாது என்பதற்காக நம்மை பாதுகாப்பதற்காக தேவ தூதர்கள் இரவு பகலமாய் நம்மை சூழ வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் பல முறை இப்படி வழிக்கு விழுந்து பின்னாடி அடிபட்டு இருக்கேன். வழிக்கிறது உண்மை, இப்படி போனது உண்மை, ஆனா விடாம தூக்கி போடப்பட்டேன். யார் என்னை பாதுகாத்தது? சொல்லுங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். கால் சரிக்கு விழுந்து பல பேர் மண்டையில் அடிபட்டு பைத்தியமானவங்க படுத்து, ஒரு முறை 2 முறை பல முறை விழுந்து அடிபட்டு இருக்கும். ஆனா அந்த பல முறை விழுந்து அடிப்பட வேண்டிய கட்டத்துல அது விழுந்து அடிப்படாதபடிக்கு தூதர்கள் தூக்கி போட்டார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து. எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்குது? பாதம் வழிக்கு விழுந்து, அடி பாத்ரூம்ல வழிக்கு விழுந்திருக்கோம், வேலை செய்யும்போது வழிக்கு விழுந்திருக்கோம், எல்லா பல இடத்துல நம்ம படியில் ஏறும்போது வழிக்கு விழுந்து அடிபட்டு இருக்கோம். இப்படிலாம் வழிக்கு விழுந்து கர்த்தர் தூதர்கள் பின்னுக்கு தள்ளி ஆபத்து இல்லாதபடிக்கு பாருங்க. எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? எத்தனை பேர் கர்த்தரை காப்பாத்திருக்கிறார்? யார் உங்களை காப்பாத்துந்து? யார் உங்களை காப்பாத்துந்து? ஏன் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசு ஏத்துக்கிறீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே உங்க ஆபத்து நேரத்தில் உடைய கடவுள் பாரு. நம்ம அந்த அளவுக்கு ஒரு பசுக்க வாழ்ந்தில்ல, அந்த அளவுக்கு ஒரு நீதிமான் கிடையாது, எல்லாத்துல கரெக்டா இருக்கக்கூடியவங்க கிடையாது. ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. உன்னை தாயின் கருவில உன்னை தெரிந்து கொண்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீ வழிக்கு விழுந்தாலும் கூட ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பாதுகாக்கவே ஆண்டவர் தூதரை வைத்து வைத்தார். திடீரென்று விழுந்து சாகத்தக்க எத்தனையோ சமயங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்படுதே இல்லையா? திடீர்னு வழிக்கு விழுந்து செத்து போகக்கூடிய பல சமயங்கள் ஏற்பட்டது. நாம் உயிர் தப்பி பிழைத்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அந்த நேரத்தில் பாதுகாத்தது யார்? சொல்லுங்க. நாம் திடீரென்று முன்செல்ல பின்னாடி ஒரு மரம் பொத்து ஊந்திருக்கோம். எங்க வீட்டாண்ட பாத்ரூம் பக்கத்துல தென்னை மரம் இருக்குது. சாமுக்கு, எங்க மனைவிக்கு, எனக்கு, எங்க அம்மாவுக்கு, எங்க அப்பாவுக்கு எத்தனையோ முறை அந்த கொஞ்சம் முன்னாடி போயிருப்போம், பின்னாடி பொத்து ஒரு கிளம்பு ஊந்திருக்கும். இது ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை. வழிக்கு விழுந்த அனுபவம் ஒரு முறை இல்ல, மனைவி பிள்ளைகளுக்கு பல முறை. பாருங்க, இப்ப கொஞ்சம் ஜஸ்ட் போனது பின்னாடி போடுது. எனக்கு முன்னாடி இழுத்து போடுது யாரு? அந்த மரத்தை பின்னாடி தூக்கி போடுது யாரு? சொல்லுங்க, யாரு? ஒரு பேருந்துல போய்கிட்டே இருப்போம், ஒரு பைக்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு பட்டம் நிறுத்தி இருப்போம். ஒரு ஆபத்துல கர்த்தர் காப்பாத்தி இருப்பார். அங்க வந்து உன்னை பாதுகாத்தது யார்? சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க, நான் இங்க இருந்த கர்த்தரை குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பாதுகாத்தது யார்? ஏன்? நம்ம கடவுள் நீதியா தேடுறதுக்காகவா? வைராக்கியமா கடவுளுக்குள் இருந்தோம் என்பதனால இல்ல. கடவுள் ஒரு பிள்ளையாய் நீ இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனாலே கடவுள் நம்ம என்ன பண்ணிருக்கிறார்னா அவர் பாதுகாத்தார். அப்போ நம்ம பல முறை பல ஆபத்துகளுக்கு மரணங்களுக்கு தப்பித்து வந்தோமே, அப்போதெல்லாம் நம்மை காப்பாற்றினது நம்ம சுயபலன் அல்ல, கர்த்தரே தம் தூதரை அனுப்பி நம்மை பாதுகாத்தார். எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? எனக்கு கர்த்தர் காப்பாத்தினார் சொல்ற அனுபவம் எத்தனை பேர் இருக்குது? எத்தனை பேர் தலைமையில மரம் ஊந்திருக்கும், கல்லு ஊந்திருக்கும், எத்தனை மின்சாரத்துல கை வச்சு அடிப்பட்டு தூக்கி போடப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை கம்பெனில வேலை செய்வது மேல வந்து தூக்கிட்டேன், அங்கிருந்து 10 ஊந்திருப்பேன். கர்த்தரே பாதுகாத்தார். ரட்சிக்கப்பட்ட புதுசு அதுதான்.
அப்ப பல முறை சாக வேண்டியவன், ஆனாலும் பல முறை மரண தருவாயில தூதர்கள் தூக்கி போட்டு ஏன் தெரியுமா? ஆண்டவர் தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார் சொல்லுங்க? பாதுகாத்தாரா? அப்போ பூமியில வாழும்போது மட்டும் நம்மை கடவுள் பாதுகாக்கவில்லை, நம்ம மரித்த பின்பும் தூதர் நம்மை பாதுகாக்க. ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19-23 வரைக்கும் நீங்க வாசிக்க போனீங்கன்னா, லாசரு ஐஸ்வர்யவான் என்கிற ரெண்டு பேரும் ஒரு நாள் மரிக்கிறார். வேதம் சொல்லு, லாசரு ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவன். அவன் மரிக்கும் போது அவனை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில தூதர்கள் விட்டாரா? எங்க விட்டாரா? அப்ப ஆபிரகாம் எங்க இருந்தார்? பரதீசில. கவனிங்க, ஒரு காலத்துல சபையில ஒரு ஐயா பிரசங்கம் பண்ண, நான் விசுவாசியா இருக்கும் போது இந்த சத்தியத்தை லூக்கா 16ஆம் அதிகாரத்தை வச்சு ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு போனார். எனக்கு இப்போ அது தப்புன்னு தெரியுது, ஆனா அப்ப எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பண்ணாரு? ஆபிரகாம் மடியில லாசுவை கொண்டு போய் விட்டாரு. ஏன் விட்டாருன்னா, இவன் விசுவாசத்திலே குறைவு. ஆனா ஆபிரகாம் மடியில படுக்க வச்சுட்டு ஆபிரகாம் விசுவாசத்தை வளர்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. அப்ப கேட்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாக்குறேன் அது முற்றிலும் தவறானது. ஏன் தெரியுமா? அப்ப வேத அறிவு இல்லை, ஆனா இப்ப வேத அறிவு வரும்போது ஆபிரகாம் மடி என்பது, கவனிங்க, ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருக்க சப்பலாமல் போட்டு அந்த மடியில அப்ப எத்தனை லாசர் படுக்க வச்சிருப்பாரு மடியில? எத்தனை லாசர் ஆபிரகாம் தாங்குவாரு? ஆபிரகாம் மடி என்பது பரதீசிக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் மடி என்று ஒரு பேர் வைத்து. அப்ப பரதீசி தான் சொல்றாரு. பரதீசி என்ன? சத்த பின்னாடி போற இடம் தான் பரதீசி. சத்த பின்னாடி போற இடம். ஒரு மனிதன் சத்த பின்பு சரீரம் மண்ணுக்கு போதே, அவன் ஆத்மா போய் நரகத்துல போகாம ஆண்டு சொர்க்கத்துக்கு போதும் இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு போற இடம் தான் பரதீசி. இந்த பரதீசுக்கு யார் போவாங்க? இந்த பூமியில இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்ந்து இயேசுக்காகவே கடைசி வரைக்கும் இருந்து கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் தான் பரதீசிலே சொர்க்க வாழ்க்கையில அவங்க ஆத்மா கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுஷனுக்கு மரிப்பான்னு சொன்னான், அவன் ஆத்மா பாதாளத்திலே வேதனை. அப்ப லாசரு மரித்தான். மரித்த லாசருவை தூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விட்டார்கள். நல்ல கவனிங்க, ஏன் தூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விட்டார்கள்? செத்த பின்பு நாங்க பண்ணணும். ஏன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஆத்மா இளைப்பாறுகிற ஆணுடைய ஸ்தலத்துல போய்விடக் கூடாது என்பதற்காக தேவ தூதன் நம்ம இந்த பூமியில் செய்த சின்ன சின்ன குற்றத்தை எல்லாம் காரணம் காட்டி, நம்ம அந்த தப்பு பண்ணிருக்கிறாங்க, நம்ம பரிசுத்தமாக நம்ம இப்படி உண்மையிலாம போயிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்தை காட்டி நம்ம ஆத்மா சொர்க்கத்துக்கு போகாதபடிக்கு அதை பிரித்து சாத்தான் தன்னோடு கூட நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி செத்ததுக்கு அப்புறம் கூட சாத்தான் நம்மோடு கூட போராடுகிறான். அதனால நம்ம ஆத்மாவை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வான மண்டலங்களில் உலாவுகிற ஆவிகள், வேதம் சொல்லு, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம். பூமியில வாழும்போது மட்டும் நமக்கு பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் இல்லை, செத்ததற்கு பிறகும் கூட ஆத்மா தேவனுடைய சமூகத்திலே போய்விடக் கூடாது என்று சொல்லி அந்த பிசாசானவன் வான மண்டலங்களிலே அந்த ஆத்மாவை தடை செய்கிறான். இதை குறித்து யூதாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்படும். மோசே செத்த போது அவன் சரீரத்தை குறித்து சாத்தான் தர்க்கம் பண்ணினான், வாக்குவாதம் பண்ணினான். அப்பதான் மிகாவேல் தூதன் போய் அந்த தர்க்கத்தை உடைச்சி மோசேவை பாதுகாக்க. அப்போ நம்ம உயிரோடு இருக்கும் போதும் தேவ தூதர் நம்ம என்ன பண்றாங்க சொல்லுங்க? நிறைய பேருக்கு செத்த பின்னாடி நிறைய பேருக்கு கவலை இருக்கும். நான் செத்து போயிட்டா என் சரீரத்தை யார் அடக்கம் பண்ணுவாங்க? நான் செத்து போயிட்டா எனக்கு கொல்லி வைப்பாங்களா, எரிப்பாங்களா, எனக்கு புதைப்பாங்களா, என்ன பண்ணா உங்களுக்கு தெரிய போகுது? நான் கேட்கிறேன், யாரு கொல்லி வச்ச? சரி, ஒரு பிள்ளை கொல்லி போறான், உன் பிள்ளை கொல்லி போனா உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம் சொல்லு? நீ பார்க்க போறியா? பிள்ளை கொல்லி போறானா, குஷ்டாரானா, அவன் தூரமாகறானா, அழுகுறானா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய போறதில்ல. உனக்கு என்ன? அப்ப செத்து கொல்லி போறதுனால 4 பேர் கொல்லி போடுவானோ போட மாட்டானோ இல்ல, ஆனாலும் எவன் எப்படி கிடைச்ச ஆத்தமா பரவும் போகும். நம்ம சரித்துக்கு கொல்லி போட்டு ஓட்டு எரிச்சாலும் பரவாயில்ல, எரிக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம ஆத்மா கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது அந்த ஆத்மா கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணும்? இளைப்பாறும். அப்ப இந்த சாக்கியம் யாருக்கு? இந்த பூமியில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர், இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில கர்த்தருக்காக வாழ்கிறார்களே, அப்பேற்பட்ட மக்களுக்குத்தான் இப்பேற்பட்ட தேவ தூதர்களை கர்த்தர் காவலாக வைத்திருக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க? நம்ம பாதங்கள் வழுவாதபடிக்கு பாதுகாக்கிறாங்க, நமக்கு உணவு கொடுக்கிறார்கள், நம்மை தூக்கி எடுக்கிறார்கள், நம்மை உங்களை மாத்திரமல்ல உங்கள் தலைமுறைகளை
உங்களுக்கு நீங்க வாழ்ந்து நம்ம வாழ்ந்து செத்து போயிடுவோம். நாம வாழ்ந்து மரித்தாலும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற பணி அவர்களுக்கு தலைமுறை தலைமுறையா நம்முடைய பிள்ளைகள் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவராய் நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். இந்த சாக்கியம் யாருக்கு? படிச்சவங்களுக்கு கிடையாது. இந்த சாக்கியம் பலசாலிகளுக்கு கிடையாது. இந்த பாக்கியம் உலகத்தை ஆட்சி செய்கிற உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரையே ஆராதித்து பாவத்திலிருந்து மனம் திரும்பின அப்பேற்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் தேவ தூதனை வைத்து பாதுகாக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. நிறைய பேருக்கு நாய் பாதுகாப்பு. எவ்வளவு காலம் நாய் உங்களை பாதுகாப்பு? உன் உயிரை பாதுகாக்குமா நாய்? நீ 1000 நாய் வளர்த்துக்கோ, என்ன பண்ணுவோம்? வீட்டை பாதுகாக்கும், திட கிடந்த காப்பாற்றும். ஆனா உயிரை காப்பாத்துமா? நிறைய அரசியல்வாதிகள் சில போலீஸ்காரர்கள் கூட வச்சு துப்பாக்கிலே பாதுகாக்க எவ்வளவு காலம் பாதுகாக்க முடியும்? எவ்வளவு காலத்துக்கு? அப்பேற்பட்ட பிரதமரே ராஜீவ்காந்தி ஐயா வந்த போது அவர் பாதுகாக்க முடியல. பாதுகாக்க ஆனா ஆண்டவர் உங்களை என்னை பாதுகாக்கிறதுக்காக பலம் வாழ்ந்த 1,80,000 பேருக்கு மேல வலிமை கொண்ட தூதர்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு நியமித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை என்னை பாதுகாக்க ஆபத்து வரக்கூடாது. உங்களுக்கு எனக்கு மரணம் என்று வரும்போது பாதுகாக்க வேண்டும். சத்து ஏதாச்சும் கொண்டு போய் வலையில விழ நிறைய இடத்துல சில விபத்துகள் நமக்கு நேரிடும். அங்கே வந்து தூதர்கள் நம்மை காப்பாற்ற. காலைல முத்து சொன்னார், பஸ் டயருக்குள்ள போய் மாட்டிக்கிறாரா? என்ன பண்ணாரு? இப்ப இல்ல, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பஸ்ஸுடைய டயருக்குள்ள போய் மாட்டிக்கிறாரா? அப்பதான் மனைவி மாசமா இருக்கிறாங்க. அப்பதான் ஏதோ கத்தனாரா, ஒரு சத்தம் அப்படியே ஒரு வெளிச்சம் வந்துச்சா. அப்புறம் பார்த்தா ஓரத்துல கிடக்கிறார். அங்க பாதுகாத்து டயருக்கு அடியில போய் பாதுகாத்தது யாரு? ஒரு டயருக்கு அடியில போது பாதுகாக்கிற பலன் யாருக்கு இருக்குது? இந்த சாட்சி யாருக்கு? இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட மக்களுக்கு தான் ஆண்டவர் இப்பேற்பட்ட மேலான சாக்கியத்தை கர்த்தர் வைத்தார். அதனால உபத்திரவங்கள் வரும்போது சகித்துக் கொள்ளுங்கள். பாடுகள் வரும்போது ஜெபித்து அந்த பாடுகளை மேற்கொள்ளுங்கள். பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகளை கண்டு தோண்டு போகாதீங்க. என்ன வந்தாலும் ஜெபத்தினாலே அதை மேற்கொள்ளுங்கள். அது சீக்கிரத்தில் உங்கள் பாடுகள் உங்களை விட்டு நீங்க. அப்போ எபிரேய மக்கள் கிறிஸ்தவத்தை விட்டு தூரம் போயிட்டாங்க. அப்படி தூரம் போன மக்கள் கொண்டு வரதுக்கு என்ன எழுதாரு? அப்பா எவ்வளவு பெரிய சாக்கியம் கிறிஸ்துக்குள் இருக்குதா? பாவி உணராம இருக்கிறா நீ. ஆண்டவனை பாதுகாக்க தூதரையே வச்சிருக்கிறாரா? இதை புரியாம அங்க போறே வாடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரிக்கிற எழுத்தாளர் அந்த மக்களை திரும்ப கொண்டு வருவதற்காக ஒரு காட்சி ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தூதரை வைத்து வைத்திருக்கிறார். அதனால நீ பயப்படாத, நீ மறுபடியும் கர்த்தர் பக்கமா என்று சொல்லி இந்த கடிதத்தை என்ன பண்றாரு? எழுதுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு யார் இருக்குதுங்க பாதுகாக்க? உங்களை பாதுகாக்க யாரு இருக்குது? உங்க கூட வர்றது யாரு? புருஷன் கூட வர முடியாது, பிள்ளைகள் கூட வர மாட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எந்த வழியில ரூட்ல போனாலும், எந்த பணி செய்தாலும், எந்த ட்ரெயின் எந்த பஸ் ஏறி போய் வந்தாலும் எல்லா இடத்திலும் நம்ம சூழ தூதர்கள் பாலை விழுகிறார். காரணம் என்ன? எந்த நேரத்திலும் கால் வழுக்கும், எந்த நேரத்தில் ஆபத்து வரும், எந்த நேரத்தில் எவனுக்கு கெடுதலை உண்டாக்குவார் என்று சொல்லி உன்னை பாதுகாப்பதற்காகவே கர்த்தருடைய தூதர்கள் எப்போது நம்மை சூழ்ந்தே இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நம்மை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார் என்று உணர்ந்து பயமில்லாமல் தைரியமாய் மாறுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீர்கள். என்ன ஆபத்து வந்து விடுவோம் பயப்படாதீங்க. கர்த்தரே உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாவல். கர்த்தரே சொல்லுங்க, கர்த்தரே. செய்தியுடைய தலைப்பு என்ன? ரட்சிப்பு. என்ன எதுக்காக எழுதுறாரு இவரு? எங்க போயிட்டாங்க? பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. ஏன்? கிறிஸ்தவத்துக்கு எந்த மேலான சாக்கியமும் இல்ல. ஆனால் அந்த மக்களை கொண்டு வர வேண்டும். அப்ப கிறிஸ்தவுக்கள் என்னெல்லாம் சாக்கியம் இருக்கிறது அதுல ஒண்ணு மட்டும் எழுதுற. என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சர்ச்சை போய் தான் கண்டேன். உன் வீடு அப்படியேதான் இருக்குது, உன் புருஷன் மாறல, அது மாறல, ஒரு வீடு கட்டல, ஒரு பொண்ணு போடுறவங்க. ஏன் சர்ச்சைக்கு போறேன்? நேற்று சர்ச்சைக்கு போன வானத்துக்கு கொட்டு நினைக்கிறேன். சர்ச்சைக்கு போனா வானத்துக்கு கொடுதோ இல்லையோ, கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நல்ல குணத்தை கொடுப்பார், நல்ல புத்தியை கொடுப்பார், நல்ல அறிவு கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், பாடுகளை மேற்கொள்ள பலன் கொடுப்பார், பாவ மன்னிப்பை கொடுப்பார், பரிசுத்தமாய் வாழ உனக்கு கற்றுக் கொடுப்பார், நீ சத்தியமான பரலோக வாழ்க்கையை கொடுப்பார். இது வேற எங்க தரம்? இயேசு மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை இயேசு கிட்ட போனா என்ன வந்துச்சு சொல்லுங்க. உன்னை பாதுகாக்க 1000 தூதர். இது யாருக்கு? எல்லாருக்கும் அல்ல. இயேசுவை யாரெல்லாம் தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த மேலான சாக்கியம். அப்ப நீங்க நான் யாருங்க? ஒரு பிரதமருக்கு கிடையாத மேலான சாக்கியம் உங்களுக்கு எனக்கு உண்டு. உலகத்தை ஆளுநர் அதிகாரிக்கு இல்லாத ஒரு மேலான சாக்கியம் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்து. ஏன்? நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தோம் என்பதினாலா?
நீதியா இருக்கிறோம் இல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை நம்புகிறோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவ்வளோ பெரிய பாதுகாப்பை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு. அந்த வேதம் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவர். செய்தியுடைய தலைப்பு சொன்ன என்ன தலைப்பு? ஒரு தேவத்துடைய வலிமை எவ்வளவு? ஒரு தேவதூதர் எத்தனை பேர் சாவடிக்க முடியும்? ஒரே ஒரு தூதர் 1,85,000 பேர். எத்தனை வகையான தூதர்? நிறைய வகை. என்ன வகையில இருக்கிறாங்க? 9 தூதர் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது மாறுவேடத்தில் வரக்கூடிய தூதர்கள், அப்புறம் சண்டையிடக்கூடிய தூதர்கள், தரிசனம் கொடுக்கிற தூதர்கள், தண்டித்து உணர்த்துகிற தூதர்கள், அப்புறம் காப்பாற்றுகிற தூதர்கள். இப்படி பல யாருக்காக இவங்களா இருக்கிறாங்க? இயேசுக்கு எப்படி பணிவிடை செய்யலாம் அதே போல நமக்கு, அவருக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி, அவருக்கு செஞ்ச மாதிரி நமக்கும் செய்வதற்காக. சரிங்களா? ஆனால் இவ்வளவு பேர் சாக்கியத்தை பெற்ற நம்மள யாருங்க சொல்லுங்க. எத்தனை பேர் பாக்கியமா நினைக்கிறீங்க? எத்தனை பேருங்க சும்மா பரிதாபம் பாவம் நம்ம சொல்றீங்க? எத்தனை பேர் சாக்கியத்தை பெருசா நினைக்கிறீங்க? எவ்வளவு பலம் வாய்ந்த யோசிச்சு நமக்கு பாதுகாப்பு இறைவன் ஒரு பேர். கண்களை மூடலாம். சரி சரி சரி, பாடு பாடு. எல்லா கண்களையும் மூடலாம். எல்லா கண்களையும் மூடி